அஸ்லாம் வலைக்கும். சைடு பீச் சைட் சுண்டல் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் ஒரு தனி விதமான சந்தோஷம் தான். தங்கச்சி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இந்த சுண்டலை சாப்பிடும் போது பீச் சைட்ல காத்து வாங்கிட்டு சாப்பிடுற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அளவுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சுண்டல் சாப்பிட்டுட்டே ஃபேமிலியோட கேமையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெரியவங்க எல்லாம் விளையாடும் போது தான் நம்ம பசங்களும் நானும் வரமா அடம்பிடிப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது நம்மள ஒப்புக்குச்சப்பானா வச்சுப்பாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல்ல விளையாடுறதால சின்ன பசங்களை கூட சேர்க்க முடியாது. இதுல அவங்களை சும்மா கூட சேர்க்க முடியாது. ஸோ அவங்கள கேரம் விளையாட சொல்லிட்டு நாங்க லூடோ கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சித்தி அம்மாவும் என் பையன் தங்கச்சி கூட தான் விளையாட்டு இருந்தேன். இதுல எந்த கலர்னா லாஸ்டா உங்களுக்கே தெரியும். ஒரு பிளேயரோட காயினை தூக்கிட்டோம்னா போதும், என்ன தூக்கிட்டல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நம்மள மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அடுத்து அவங்கள தூக்கும் போது நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா நம்மள தூக்க போறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 3 போட்டாலே போதும், நம்மளை வெட்டி சாச்சிடுவானுங்களே. அந்த டைம் ஒன்னும் தெரியாத சின்ன குழந்தை மாதிரி சும்மாவே உட்காந்துருப்போம். நம்ம கிட்ட ஒரு காயின் தான் இருக்கும், ஆப்போசிட் பிளேயர் கிட்ட ஏகப்பட்ட காயின் இருக்கும். ஆஹா நம்ம தான் வின் பண்ண போறோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல விளையாடுவோம். பட் ஆட்டமே டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். 3 வச்சிருக்கவங்கலாம் வின் பண்ணிடுவாங்க. 1 வச்சுக்கிட்டு படுற பாடு இருக்கே அப்பா, நான் தான் லூசர். இப்போ எந்த கலர் காயின் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம், இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் லைஃப்ல மட்டும் இப்படி நினைக்கவே கூடாது. லைஃப்ல தோல்வி வெற்றி ரெண்டுமே இருக்கும். இதுதான் உண்மை. வாழ்க்கையில தோல்வி அடையலாம் ஒரு எண்டிங் பாயிண்டே கிடையாது. இது அடுத்த வெற்றிக்கான 1 ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.